கவனத்திலுங்க. அப்ப என்ன செஞ்சாங்க இவனுங்க? அமோரியர்களும் மோவாபியர்களும் இஸ்ரவேலுக்கு விரோதமா வந்து சபித்தார்கள். தண்ணீரையும் அப்பத்தை கொடுத்து என்ன செய்யல? உதவி செய்யல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏன் சந்நிதிக்கு இவங்க வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு பாருங்க, இந்த மோவாபியர்களும் அமோரியர்களும் எதிலிருந்து வந்த சந்நிதினா, லோத்தும் அவனோட குமாரத்திகளோட தவறான உறவுல 2 பையனுக்கு போகிறாங்க. அம்னோனும் மோவாபும். இந்த 2 பையன் மூலமா வர சந்நிதி தான் இந்த மோவாபியர்களும் அம்மோரியர்களும் சபிக்கப்பட்ட சந்நிதி. இப்ப அடிஷன் என்னன்னா, இஸ்ரவேலுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, வழங்குங்களா? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இவங்க உதவி செய்யாதனால 5 வசனம் படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அதை சபாத்தை உனக்கு ஆசீர்வாதம், அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். நீ உன் ஆயுள் நாட்களுள்ள வரும் ஒரு காலமும் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாதே. என்ன போட்டிருக்கு? அப்படி படிங்க. 6 வசனம். நீ உன் ஆயுள் நாட்களிலும் உள்ளளவும் ஒரு காலமும் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையும் தேடாதே. அப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த மோவாபியர்களும் அம்மோரியர்களும் நீ உறவு வைக்காத. இது இவனுங்க எடுத்து என்னத்த போதிச்சானுங்க? எதிரிகளை கர்த்தர் வெறுக்க சொல்லியிருக்காரு. ஆனா ஏன் ஆண்டவர் சொன்னாரு? இந்த ஜனங்கள் விரோதமாக வந்தார்கள், அதனால நீ அவங்களோட உறவு வைக்காத. இப்படி சொன்ன ஆண்டவர் பாருங்க, 10 தலைமுறைக்கு அவங்க வர முடியாதுன்னு சொன்ன ஆண்டவர் 11வது தலைமுறைக்கு அப்புறம் வந்த ரூத் என்ற இந்த மோவாபிய ஸ்திரிய போவாசுக்கு திருமணம் பண்ண வைத்து அது மூலமா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு கர்த்தர் பாதை தந்து கொடுத்தார். எந்த ஆண்டவர் சேராதுன்னு சொன்னாரு? ஏன்னா அவங்க செஞ்ச காரியம் அப்படி இருந்தனால இதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு தீமையாக இருப்பாரு என்று சொல்லி ஆண்டவர் சேர வேணாம்னு சொன்னாரே தவிர்த்து அவர்களை வெறுக்கிறதுக்காக கர்த்தர் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அப்படியும் அதிலிருந்து வந்த அந்த மோவாபிய ஸ்திரீ ரூத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து அவர் வரும் சந்நிதியிலே சேர்த்தார். அதுக்கு சொல்லுவோமா? தொடர்ந்து படிச்சுன்னா 7ஆம் வசனம் போடுங்க. 7ஆம் வசனம் படிங்க. எதோமியானை அருவருக்காயாக அவன் உன் சகோதரன், எகிப்தனை அருவருக்காயாக அவன் தேசத்திலே பரதேசியாய் இருந்தே. 3ஆம் தலைமுறையில் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம். ஏதோம் என்பது ஏசாவோட சந்நிதி. அப்படி பாருங்க, ஏசாவு யாக்கோபோட சமாதானம் ஆயிட்டார். அப்ப சொல்றாரு, நீ அவனை புறக்கணிக்காத, அவன் உன் சகோதரன். எகிப்தியனை புறக்கணிக்காத, நீ அவனோட தேசத்துல 430 வருஷம் இருந்தாய். அவனை புறக்கணிக்காத. 3ஆம் தலைமுறையில என்னோட சந்நிதியில் அவனை சேர்த்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் இங்க மத்தேயு 5:43 இயேசு சொன்ன வார்த்தை இங்க போடப்படல. அப்பனா பழைய ஏற்பாடுல யாரையும் வெறுக்கிறதுக்கு கர்த்தர் எந்த ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கல. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இது யாரு மாத்தின காரியம்? இந்த பரிசேயர்களும் வேதபாரகர்களும் மாத்தின காரியம் தான். இயேசு சொன்னாரு, கேள்விப்பட்டீர்களே, உன் அயலானை நேசிக்க வேண்டும், உன் எதிரணி வெறுக்கிற சொல்லு கேள்விப்பட்டீர்களே. அப்படி இயேசு சொல்லிட்டு இப்ப என்ன செய்யறாரு? இப்ப அவர் ஒரு மாற்றத்தை உருவாக்குறாரு. 44 படிங்க. மத்தேயு 5:44.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சகோதரனை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். 44 வசனம் நம்ம கிறிஸ்துவனுக்கு ஒன்று பிடிக்காத வசனம் சொல்லலாம், ரெண்டாவது மிகவும் கடினமான வசனம். மிகவும் கடினமான வசனம். உங்களுக்கு அன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுல போதகர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்க 2 மெசேஜ், 1 2 அவரு, 1 2 மொத்தத்தில் அவரு 2 4 அவரு. அந்த 2 அவர் மெசேஜ ஒரு 2 தடவை போட்டு கேட்டேன். எத்தனை தடவை கேட்டேன்? எத்தனை தடவை கேட்டிருக்கேன்? 4 அவர் கேட்டிருக்கேன். உங்களுக்கு கணக்குல ஓடி போச்சு. அந்த 2 அவர் மெசேஜ 2 தடவை கேட்டேன். இப்ப அந்த 3 அவர் 2 அவர் மெசேஜ ஒரு தடவை கேட்டுக்கிட்டு இருக்கேன். யார் அந்த 2 தடவை கேட்டேன்? அவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தை சொல்ல 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 இங்க ஒரு அறை, 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 இங்க ஒரு அறை. 7 பாயிண்ட் சொன்னாரு. 7 பாயிண்ட் 7 அறை. அப்ப 2 தடவை கேட்டா 14 அறை வாங்கியிருக்கேன். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் என்று சொல்லி, ஒரு பிரசங்கியார் எப்படி இருக்கணும் என்று சொல்லி கடினம். யோசிச்சேன், வாயை குழந்துட்டேன். ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப போட முடியலக்கா, அப்படி கடினமாக இருக்கு. அந்த ஒழுக்கம் அப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். அது ஒரு முக்கியமா சொன்னாரு, நீங்க யாரையும் வெறுக்க பகைக்க கூடாது. cannot, no chance. ஆனா நம்மளும் ஹியூமன் தானே. அப்படி பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல போறேன். ஒரு 4 பாயிண்ட் சொல்ல போறேன். இது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், ஆனா எங்களுக்கு, அதாவது எனக்கு 4, நீங்க ஒரு 100 டைம்ஸ் பண்ணிக்கோங்க, 400. அப்படிப்பட்ட கடுமையான போதனைகள் எங்களுக்கு வருது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாமே கர்த்தருடைய பலத்துல தான் நம்ம கேட்டு கீழ்ப்படி போகுது. ஹல்லேலூயா. சபைக்கு வருங்க, எல்லாம் ஞாபகம், நீங்க எனக்காகயோ இல்லை யாருக்கும் இந்த சபைக்கு வரல, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு அது ஒவ்வொரு நாளும் பலப்படணும், அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணும். அப்படி நீங்க உங்களோட உறவு ஆண்டவரோடு புதுப்பிக்கப்படலைன்னா அது அடுத்த லெவலில் கொஞ்சமாவது ஒரு பெரிய அலமாரியை தவிர கொஞ்சமாவது நபரணும். அது நபரலன்னா சபைக்கு வந்து போச்சு. ரெண்டாவது சொல்றேன், நீங்க இந்த வசனத்தை கேட்குறீங்க, வீட்டுல போயிட்டு இது மறுபடியும் யோசிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா யோசிக்க வேண்டும், மறுபடியும் அதை சிந்திக்க வேண்டும். உள்ளம் திறந்த உள்ளத்தோடு சபைக்கு வரணும், உள்ளம் திறந்த உள்ளத்தோட வசனத்தை கேட்க வேண்டும். அப்பதான் வசனம் மாற்றும் எல்லாம் மாற்றலாம். ஹல்லேலூயா. ஏன்னா இப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய காரியம் கிறிஸ்துவுக்குள்ளாரே சத்தியத்திலேயே வசனம் பாருங்க, வேதமே மாறி எழுதுற அளவுக்கு சொல்லுங்க. நீங்க ஒரு சில பைபிள், நான் சில பைபிள் சொல்ல, அதுல சில வசனத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அந்த வசனம் இந்த பைபிள் இருக்கும், ஏன் பைபிள் இருக்கும், அந்த பைபிள் இருக்காது. பைபிள் வேதம் மொத்தம் ஆண்டு தான், மொத்த எல்லாமே ஆண்டு வார்த்தை. ஆனா எத்தனோ 100 சொச்ச ஆண்டவரோட வார்த்தை எடுத்துட்டாங்க. அப்படி ஒரு காலகட்டம் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? இங்க இயேசு சொல்றாரு, ஆனா நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் பண்ண மாத்தி புது கதையை சொல்ல, அங்க பிதாவான மோசே என்ன சொன்னாரோ அதை இயேசு மறுபடியும் என்ன செய்றாரு, ரிப்பீட் பண்றாரு. ஏன்னா இடைக்காலத்துல 10 வேத பாடம் மாத்தி விட்டுறாங்க. But I say to
உங்கள் விரோதிகளை நீங்க நேசிக்க வேண்டும், உங்களை சபிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை வெறுக்கிறவர்களை நீங்க நன்மை செய்ய வேண்டும், உங்களுக்கு உபத்திரவம் கொடுக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்க வேண்டும். ஏன்னா 45 படிங்க. ஏன் இப்படி செய்யணும்னு இயேசு சொல்றாருன்னா, இப்படிதான் நீங்க நடக்கங்க. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை தான் நடக்கங்க, இப்படிதான் இருக்கணும், வேற எக்ஸ்கியூஸ் இப்படிதான், வேற அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. இப்ப சட்டை பத்திரலாம் நக்கு செய்வாங்க கிட்ட வராங்க, நீங்க என்ன செய்வீங்க? சட்டை முடிச்சுட்ட இடிக்குது இல்ல லூஸா இருக்கு, என்ன செய்வீங்க? வெட்டி தேவை, கொஞ்சம் தையல் போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வீங்க. முடியாதா? முடியும். முக்காவாசி நேரம் முடியும். அதெல்லாம் சட்டத்தில் நீங்கள் தைக்கும் போது வந்து கொஞ்சம் துணி கூட வச்சு தைச்சிருக்கீங்க, இன்கேஸ் ஏதாவது வந்து யாராவது பிரச்சனைனா அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஆனால் வசனத்துல அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. We cannot adjust God's word. It's like that, it's like that. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீங்க உங்க எதிரிகளை நேசிங்க, உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, உங்களுக்கு விரோதமாக செய்வதற்கு நன்மை செய்யுங்க, உங்களுக்கு உபத்திரவப்படுத்துறவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவன் உங்களை அநியாயம் பண்ணுவான், உங்களை துன்பப்படுத்துவான், உங்களை கஷ்டப்படுத்துவான், உங்களை வேதனைப்படுத்துவான், நீங்க அவனுக்காக அழுதா அவனாலே அழுவீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்காக ஜெபிங்கன்னு சொல்றாரு. 45 படிங்க. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரர் எனப்படுவீர்கள். அவர் இயோர் மேலும் இது செய்யும் போதுதான் நீங்களும் நானும் பிதாவான தேவனுடைய புத்திரர்கள் என்று எண்ணப்படுவார்கள் என்று சொல்றாரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? நான் இயேசு பிள்ளை அப்படிதான் சொல்றோம். யாருக்கா நான் இயேசு பிள்ளை, பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளை நான் அப்படிதான் சொல்றோம். ஆனா இதெல்லாம் செய்யறேன்னா நம்ம அப்படி சொல்ல முடியாது. அவ்வளவுதான் சொல்ல முடியாது. ஒரு ஆள் மேல கசப்பு இருக்குன்னா, அந்த வெறுப்பு இருக்குன்னா, அது மன்னிக்க முடியலன்னா நான் மனைவி பேசிட்டு சில நேரத்துல நல்லா வசனம் அறிந்தது, நல்லா ஆழமா சொன்னா எனக்கு நல்லா ஆற வந்துச்சுன்னு வந்து நல்லது இந்த நாள் செய்வேன். இப்பெல்லாம் இது மாதிரி வந்து கேட்கறதுனால வந்து புரிஞ்ச மாதிரி கடினமான யார் பிரசங்கம் பண்ணுவாவோ அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை யூடியூப்ல சூஸ் பண்ணிட்டு கேட்கணும். 2 ஆரம் ஒன்று பண்ணிட்டு. ஏன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? இப்ப பாருங்க, இப்ப சபையில வந்து நம்ம இப்படி ஜனங்க இருப்போம், ஒரு 200 பேர் வச்சுக்கோங்களேன், 2 கொம்பு முடிச்சிருக்க கூடாது. இப்ப ரெபேக்கா பாருங்க, ரெபேக்கா பெரிய செஞ்சீங்களா, சுத்தம் பண்ணிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களோட சாக்ரிஃபைஸ் அப்ப நினைச்சு கூடாது, மறந்துடக்கூடாது. வச்சுக்கோங்க, அப்ப ரெபேக்கா கொஞ்சம் சொந்து போய் சேர்ச்சி வராமறாங்களா, நான் வர மாட்டாங்க, 2 கொம்பு முளைச்சிட கூடாது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நல்ல சத்தியத்தை அறிந்து தெரிந்து இதை கடைப்பிடித்து போதிக்கிறவங்க கூட சில நேரத்துல விரோதிகளை அவங்க விரோதமா செஞ்ச சின்ன காரியத்தை மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. முதியோரா நல்லா அனுபவப்பட்டவங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? இது நீங்க செய்யலனா பரலோகத்தின் தேவனோட புத்திரிகளாக நீ இருக்க முடியாது. அப்ப நீங்களும் பரலோகத்தோட புத்திரர்களா இல்லைன்னா எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? முடியாது. ஹல்லேலூயா. அடுத்து படிங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். மழை அப்படித்தானே பெய்யுது. நல்லவங்க மேல மட்டும் வெயில் அடிச்சுட்டு கெட்டவங்க மேல பெய்யாம இருக்கா? இல்ல மழை கொஞ்சம் பேர் மட்டும் அடிச்சுட்டு இல்லை, எல்லாரும் மேலும் ஆண்டவர் ஒரே மாதிரியான
பார்வைதான் வைத்திருக்கார். இதுக்கு காரணங்கள் உண்டு, நான் பிறகு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்ற? இன்னும் ரொம்ப நியாயம் இல்லாம இருக்க, அன்பேரா இருக்க, என்ன இப்படிலாம் இதெல்லாம் ஏத்துக்க முடியாம இருக்க. இயேசுவோட போதனத்தை கேட்டு கடினமா இருக்குன்னு சொல்லி, இது கடினமாக இருக்கு, இது யாருனால செய்ய முடியும் என்று சொல்லி அவரோட சீடர்களும் ஆண்டவர் சொல்ல, அவர் 70 மேல சீடர்கள் அதிகமான பேரு இவரை விட்டு போனார்களாம். ஏன் சொன்னா கடினம், போதனை கடினம், அதெல்லாம் போயிட்டான். அப்பதான் ஆண்டவர் இயேசு பாண்டவர் பார்த்து, ஐயா எப்படி நீங்க போக போறீங்களா? அது பேர் சொல்றாரு, உங்களை விட்டு நாங்க எங்க போவோம்? நித்திய ஜீவனை தரும் வார்த்தை உள்ளது. இப்ப நான் வந்து போகிற வார்த்தையா நித்திய ஜீவனை தரும் வார்த்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனுக்கு நம்ம கொண்டு போற வார்த்தை. அல்லேலூயா. அத சொல்லுங்க. உங்களை சிநேகித்தவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்த செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? இங்க ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு 46 வசனத்துல, உங்களை நேசிக்கிறவங்களை மட்டும் நீங்க நேசிச்சீங்கன்னா என்ன வித்தியாசம்? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதான தேவன் நல்லவன் மேலும் தீவிர மேலும் ஒரே மாதிரி வந்து மழையை வெயில் கொடுக்குறாரு. நம்ம எல்லாத்துக்கும் ஆசை பிதாவான தேவனோட புத்திரராக இருக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு ஆசை. இப்ப நீங்க உங்களை நேசிச்சீங்க, உங்களை சாப்பிட கொடுத்து, உங்களுக்கு நீங்க சாப்பிட வாங்கி கொடுத்து, உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துங்க, நீங்க கிஃப்ட் வாங்கி கொடுத்து, உங்களுக்கு நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுனீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? உங்களுக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? What do you get? எல்லாரும் அப்படிதான் செய்யறாங்க. ஆயக்காரரும் அப்படித்தானே செய்யறாங்க, தீனவளும் அப்படிதான் செய்யறான். அப்ப அவன் செய்யறதுக்கும் நம்ம செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம்? அது கடைசி ஆண்டவர் சொல்றாரு 48 படிங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். Hallelujah. Hallelujah. Therefore you shall be perfect, just as your Father in heaven is perfect. Hallelujah. கிறிஸ்தவர்கள், இந்த கிறிஸ்தவர்கள் நம்ம எல்லாம் கிறிஸ்தவம் தானே? அக்கா நீங்க சொல்லுங்க, கிறிஸ்தவம் தானே? இப்ப ஆளுங்க எப்படி சொல்றாங்க? நான் கிறிஸ்டியன். அப்ப கிறிஸ்டியன் என்ற வார்த்தை வந்து பாருங்க, ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்துவ இறந்து சீசர்கள்லாம் வந்து சுவிசேஷ பாடி சாப்பிட்ட போது அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுவாங்க, the follower of the way, அதாவது அந்த வழியை சேர்ந்தவர்கள் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அந்தியோக்ல அங்க கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, அந்தியோக்ல தான் முத கிறிஸ்துவ பின்பற்றவன் என்று சொல்லி கிறிஸ்தியன் என்ற வார்த்தை வந்துச்சு. அப்ப இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அத மதமாக மாத்திட்டாங்க. ஏன்னா எப்படி வேற எப்படி அட்ரஸ் பண்றது? நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம கிறிஸ்தவ மதம் என்ற வார்த்தை நம்ம பாய்க்கவே கூடாது. நம்ம கிறிஸ்தவம் யாரு? because I'm a follower of Christ, Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுறேன் ஐயா, அவரை தெய்வமாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன் என்று சொல்றதுனால நீ என்ன கிறிஸ்துவை கூட்டுக்கோ. அப்படி என்ன கிறிஸ்துவை கூப்பிடலாம் கூட பரவாயில்ல. சாது சின்னப்பா எல்லாம் இறந்தாரு, நான் இருக்கிறேன் போட்டோ அனுப்பிட்டு இருக்கேன். அவரு உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு ரட்சிக்கப்பட்டு அதிகமான இந்தியர்கள் மத்தியில் வந்து அதிகமாக ஊழல் செஞ்சு அவர் ஒரு அங்கி போடுவார். சரிங்களா?
அவர் சொன்னாரு, இந்த அங்கி நான் போடும் போதுதான் என்ன செய்ய முடியும், அந்த சத்தியத்தை கொண்டு போக முடியும். நான் போட்டு சொல்ல போனா வந்து அவன் நான் யாரும் தெரியாது. அல்லேலூயா. அப்ப இந்த கிறிஸ்டியன் என்ற டைட்டில் நம்ம கேரி பண்ணும்போது என்ன, கிறிஸ்துவ பின்பற்றவங்க. அப்ப கிறிஸ்துவ பின்பற்றவங்க கிறிஸ்துவ போலதான் இருக்க வேண்டும். அதனாலதான் அவங்கள கிறிஸ்தவர்கள் என்று கூப்பிட்டார்கள். சபை அதிகமாக பெருகினது, சபை ஜனங்க அதிகமாக ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன்னா கிறிஸ்துவ போல பிலீவர்ஸ் ஜனங்க, சபை ஜனங்க இருந்தனாலதான் அவங்க கிறிஸ்தவன்னு கூப்பிட்டாங்க. இப்ப கிறிஸ்டியன்னா இந்த காலகட்டத்துல நீங்க என்ன செய்யணும், தண்ணி அடிக்கணும். கிறிஸ்டியன் இயேசு ஒயினி குடிச்சாரு, நம்ம ஒயினி குடிக்கலாம். இப்படி எல்லாம் ஒரு மாற்றத்துக்குள்ளார என்னாச்சு, கிறிஸ்துவ மாறிச்சு. அதுதான் இங்க இயேசு சொல்றாரு, கிறிஸ்துவ போல நம்ம வாழணும், நம்ம கிறிஸ்டியன் போறோம். அப்ப இயேசு சொல்றாரு, நீங்க பிதாவானவரை போல நீங்களும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அப்ப இப்ப நம்ம செய்யும் போது பரிசுத்த பிதா எப்படி இருக்காரோ நம்ம வாழ்க்கையும் பர்ஃபெக்டாக மாறும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. 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 இந்த காரியம் கடைபிடிக்க வேண்டும். இது நம்மளுக்கு கடினமா இருந்துச்சுன்னா ஆண்டவர் உதவி செய்யறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்காரு. ஆனா உள்ளத்தை திறக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆயத்தமா இல்லையான்றதான் கேள்விக்குறி. ஒரு வயசான பாட்டி ஆண்டவர் அர்ஜுன் நினைக்கிறார், குட்டி இது சாட்சி ஒரு தடவை ஒரு ஆள் என்ன சொன்னாங்க, வயசானவங்க டெத் பெட்ல இருக்காங்க, மறிக்க போறோம். அப்ப அவங்களுக்கு ஒரு ஆள் மேல அவ்வளோ கசப்பு, அவ்வளோ ஒரு 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 கடின உள்ளது. அப்ப மரண படுக்கையில வந்து இன்னொரு நபர் போய் சொல்றாங்க, நீங்க மறிக்க போறீங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க, அவங்கள மன்னித்துட்டு அப்புறம் நீங்க போங்கன்னு சொன்னும் போது அவங்க மன்னிக்க முடியாம வார்த்தை அறுக்கிடாம அப்படியே இறந்து போனார்கள். கடினம், உள்ளம் கடினம். அப்ப நீங்களும் நானும் பாருங்க, நம் ஆண்டவரை போல நம்ம பரிபூர்ணமாக மாறணும்னா நம்மளுக்கு என்ன இருக்க வேண்டும், இந்த எதிரிகளை, அதாவது நம்ம விரோதமா செஞ்சவங்களை மன்னிக்கிறதுக்கு உள்ள வேண்டும். அதுக்கு கர்த்தர் கிட்ட நம்ம பலத்தை கேட்க வேண்டும். நான் எப்பவுமே சொல்லுவேன், நடந்த சம்பவம், நடந்த காரியம், ஆளுநை செஞ்சதை நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா, ஒரு ஊழியர் எப்படி சொன்னார், மன்னிச்சுட்டேன் மறந்துட்டேன், மன்னிச்சுட்டே மறந்துட்டேன். அப்ப என்ன சொன்னாரு, விஸ்வா மன்னிச்சுட்டு மறக்கலன்னா ஒண்ணு மன்னிக்கல. ஃப்ளோராக்கா அஞ்சலி வாங்கினாங்க கொடுக்கல, 10 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறமா நான் சொல்லிட்டு இருக்கேன், அஞ்சலி வாங்கினா கொடுக்கல. ஆனா நான் மன்னிச்சிட்டேன், மன்னிச்சுட்டேன்னா மனசுல போலங்க, வாயினால மன்னித்தோமா இது உள்ளத்துல மன்னித்தோம். மன்னிச்சுட்டா வந்து பேசக்கூடாது. ஆனா அந்த காரியத்தை மாற அப்ப சரி நம்ம சிந்தையில இருக்கும், உள்ளத்துல இருக்கும். ஆனா அதை கிளறதும் அதை கிண்டறதும் நம்ம கையில இருக்கு. சரிங்களா? ஒரு 12 வருஷம் முன்னுக்கு என் நண்பர் ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் கேஷ் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்போ நான் கொஞ்சம் கொடுத்தேன். அப்படி சிங்கப்பூர் வேலை செஞ்சுருந்தேன், கல்யாணம் பண்ணல. அப்போ கொடுத்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, நான் ஒரு இந்த இந்த சில காலத்தில் கொடுத்துட்றேன். அதோட கொடுக்கவே இல்லை. நானும் ஃபோன் அடித்து கான்டாக்ட் பண்ணிட்டு பார்த்தேன், கொடுக்கவே இல்லை. இப்போ ரீசன்ட்லி மறுபடியும் கான்டாக்ட் வந்தாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வழக்கம் அப்படி இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நான் போய் கேட்க முடியுமா, அன்னைக்கு 5 வாங்கினியே நீ கொடுக்கல தெரியுமா? ஆனா சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கு, சம்பவம் ஞாபகம் இருக்கும். நம்ம இப்ப கேட்க முடியுமா? கேட்க அது கேட்க கூடாதுங்க, அது முடிஞ்ச கதை. அல்லேலூயா. சோ அப்ப இப்ப காசு ஃபைனான்ஸ் நம்ம கொஞ்சம், ஆனா சிலது நம்ம உள்ளத்துல ரொம்ப கடினமான அவளுக்கு பாதிப்பு உண்டாகிற மாதிரி சம்பவம் நடக்கும். நான் சொன்னேன், நானே ரொம்ப ஸ்ட்ரகிள்ல போயிருக்கேன். ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் மன்னிக்கிறது கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுத்துச்சு. 1 இயர்
1 year ஆண்டு போராடமே, 1 வருஷம் போராடமே. அப்ப நீங்க நினைக்கலாம், எங்க சின்னங்க சொல்றீங்க பாஸ்டர், கடினம் கடினம் என்று நான் ஒற்றுக்கொள்கிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது கடினம், ஆனா கர்த்தர் உதவி செய்வார். ஹalleluya. நான் என்ன இப்ப சொல்ல வரேன்னா, இந்த வசனத்தை நம்ம கீழ்ப்படியறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம அதை பத்தி ரிப்பீட் அந்த கதையே பேசியோம்னா அவங்க செஞ்ச காரியம் நம்ம உள்ளத்துல போவாது. ஹalleluya. நான் ஒரு 4 காரணம் சொல்ல போறேன், 4 பதில். நீங்க இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க, எதுக்கு நம்ம விதத்தை நேசிக்கணும். நீங்க கேட்கிற இந்த கேள்வி நான் 4 பதில் கொடுத்துட்டு நீங்க நான் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஹalleluya. Now, what are the questions that can come to us? இந்த கேள்விகள் நமக்கு வரும். என்ன கேள்வி வரும்? எதனால நான் மன்னிக்க வேண்டும்? இயேசு எதுக்கு? ஆமா, பிதாவான தேவன், அவர் பிதாவான தேவன், நான் சாதாரண ஒரு மனுஷன். ஆமா, நம்ம அவர் மாதிரி ஆகணும், அப்படி ஒரு முயற்சி தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் வேற, நம்ம வேறையா? இப்பெல்லாம் உங்களுக்கு கேள்வி வரும். இதுக்காக மன்னிக்க வேண்டும். அவர் சொல்லிட்டாங்க, பிதாவான போல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். முதல் காரணம் ரோமர் 5ஆம் அதிகாரம். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. 5ஆம் சபை வருது, ஒரு புக்கு நோட் எடுத்துருவாங்க. சில கொடுக்குற குறிப்புகளை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க வீட்டுக்கு தியானம் பண்ணுறது வசதியாக. நீங்க மறுபடியும் தியானம் பண்ணணும், அது போட்டு மறுபடியும் கேட்குறீங்களா, என்ன செய்றீங்களோ, ஆனால் இது கேட்கும் போது தியானம் பண்ணும்போது அந்த வார்த்தை நமக்குள்ளார கேள்வி. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 10, 11 படிங்க. The book of Romans chapter 5 verse 10 and 11. நம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. முதல் ஆன்சர் நம்மளோட கேள்விக்கு, ஏன் நம் விரோதம் நேசிக்கணும்னா, இந்த வசனத்துல பவுல் சொல்றாரு, நம்ம கர்த்தருக்கு தேவனுக்கு விரோதிகளாக சத்துருவர்களாக இருந்தோம். படிங்க முதல் வசனம் மட்டும். நம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் போதும். For if when we were enemies, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னுக்கு பிதாவான தேவனுக்கு விரோதமான எதிரிகளாக இருந்தோம் என்று சொல்லி நாம் மறந்துடக்கூடாது. பாவத்தின் நிமித்தம் மூழ்கி அசுத்தமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது, இந்த பூமியில பாவம் வந்தபோது உலகில் ஒவ்வொரு மனுஷனும் பிதாவான தேவனுக்கு விரோதிகளாக மாறினார்கள். அப்ப இங்க பவுல் சொல்றாரு, இங்க ரோமர் 5ஆம் அதிகாரத்துல, for if when we were enemies, நாம் எதிரிகளாக இருக்கும் போதே நாம் ஆண்டவரோடு ஒப்புரவு ஆக்கப்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் நிமித்தம். ஹalleluya. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீனே எனக்கு எதிரியா தான் இருந்த, நீனே பார்க்க போனா என்கிட்ட வர முடியாது. ஆனா நான் என்ன செஞ்சேன், நீ எனக்கு எதிரியாக இருக்கும் போது என் குமாரனை அனுப்பிவிட்டு, என் குமாரனை அனுப்பிவிட்டு நான் என்ன செஞ்சேன், உன்னை ரட்சித்தேன். ஹalleluya. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிரியா தான் இருந்த, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். இப்ப ஏன் நீ மற்றவங்க உனக்கு விரோதமாக மன்னிக்க கூடாது? பதிலடிச்சீங்களா? நம்மளே எதிராக நம்மளே ஒரு ஆள் நம்ம மன்னிக்க முடியாம இருக்கும்போது அது எவ்வளவு கடினமா இருக்கும். ஆனா அவங்க நம்மளை மன்னிச்சுட்டா எவ்வளவு மனசு இதே விளங்காயிரும்.
இன்னொரு வசனம் படிக்கும், கொலோசியர், book of Colossians. புதிய ஏற்பாடுல நீங்க அப்படியே லோகருக்கு அப்புறம் போனீங்கன்னா கொலோசியர் இருக்கும். பிலிப்பியருக்கு அப்புறம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 21 படிக்கிறது. இங்கிலீஷ் படிக்கிறீங்களா? 21. And you who were once estranged and hostile in mind, doing evil deeds, 22. he has now reconciled in his fleshly body through death. இங்க பவுல் சொல்றாரு, கொலோசியருக்கும் சொல்றாரு அதே வார்த்தையே, நீங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்க? சிந்தையில அவருக்கு விரோதமாக இருந்தீங்க, உங்களோட தீய காரியத்தினால. And you who once were alienated and enemies in your mind by wicked works, yet now he has reconciled in the body through death. எதிரிகளா இருந்த நம்மளை ஆண்டவர் மன்னித்து அவர் மரணத்தை நிமித்தம் ஏற்றுக்கொண்டுட்டார்ல. அப்ப நான் உன்னை ஏற்றுக்கொண்டுட்டேன், நீ மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது. முத பதில். இரண்டாவது பதில் பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Peter 5:8. பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது சரியா? The spirit and the water and the blood. 1 பேதுரு 5:9. 5:8. First Peter 5:8. Discipline yourselves. Keep alert, like a roaring lion, your adversary, the devil, prowls around, looking for someone to devour. Okay. இங்க போட்டிருக்கு, தமிழ்ல வர அழகா போட்டிருக்கும், உங்களோட எதிரியான சத்துருன்னு போட்டிருக்கு. Be sober and be vigilant because your adversary the devil. இங்க போடப்பட்டிருக்கு, பேதுரு சொல்றாரு, ஐயா உன் எதிரி யாரு? உன் எதிரி பிசாசு. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு எதிரி உண்டு. ஒரே எதிரி பிசாசு. The devil போட்டுருப்பாங்க. Okay, because your adversary எதிரி நமக்கு விரோதமா வராங்க. ஹalleluya. அப்ப வேதம் சொல்லுது, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எதிரி இருக்கா, ஒரு பிசாசு தவிர்த்து வேற யாரும் நம்மளுக்கு எதிரி இல்ல. மத்தெல்லாம் நம்மளுக்கு சகோதரர்கள், மத்தெல்லாம் நம்மளுக்கு சகோதரிகள், மத்தெல்லாம் நம்மளுக்கு நண்பர்கள். ஹalleluya. அப்படிங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய
பிசாசானவன் போதும் போட்டுச்சுங்களா? யார் அவனுக்கு எதிரி? பிசாசானவன். அப்ப ஆண்டவர் இயேசு சொல்றாரு, ஏன் உன் சகோதரன் எதிரின்னு சொல்ற? அவன் எதிரி இல்ல. என்னது வித்தியாசம்? அவன் உனக்கு வெளிச்சம் கிடைச்சிருச்சு, நீ வெளிச்சத்துக்குள்ள அவனுக்கு வரல. அவன் வரல. அவன் வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டான்னா ஐயா அப்படி இருக்க மாட்டான். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாக உலகத்துக்கு கர்த்தர் அன்பு கூர்ந்தார். நம்மளுக்கு வெளிச்சம் பாருங்க, வசந்தம் படிக்கும் போது நம்ம வெளிச்சத்துக்குள்ள இருக்கும், அவனுக்கு வெளிச்சம் வரல. சில இடத்துல சபைக்குள்ளே இருப்பாங்க, ஆனா வெளிச்சத்துக்குள்ள இல்லாம இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி இருக்காத. நம்மளுக்கு பாருங்க, சில இடத்துல நம்மளுக்கு விரோதமா செஞ்சிருப்பாங்க, ஆனா அவங்க கஷ்டப்படும் போது நம்ம கண்ணை தண்ணி வரும். எத்தனை பேர் அனுபவத்தில் அப்படி இருக்கு? நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருப்பாங்க, ஆனா அந்த காரியம் திரும்ப அவங்க வாழ்க்கையில வரும்போது நம்ம பார்க்கும்போது நம்ம உள்ள மட்டும் இல்ல, கண்ணும் காணணும். அப்ப அதே மாதிரி நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போன பிறகு இவங்க எல்லாம் நரகத்துல இருக்கிறது நம்ம பார்க்கும்போது நம்ம உள்ளம் கண் மட்டும் இல்லை, எல்லாமே காணணும். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ அவர்களை நேசி, அவர்களை இருக்காது. ஏன்னா நரகத்துல அவங்க இருக்கும்போது நான் பார்க்க முடியாது ஐயா. ஏன்னா பார்க்க முடியுங்க, பரலோகத்திலிருந்து நரகத்தை பார்க்க முடியுற சம்பவ வேதத்துல பார்க்கிறோம். ஆபிரகாமும் லாசருஸும் பணக்காரனும் பார்க்க முடியுது, பார்க்க முடியுது, ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. ஆண்டவர் சொன்னாரு, என்ன செய்ய நீ இருக்காது, ஏன்னா பிசாசு தான் உனக்கு. முதல்ல நான் சொன்னேன், நம்ம ஆண்டவருக்கு எதிரிகளாக இருந்திருக்கோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது, பிசாசு தான் நம்மளுக்கு எதிரியாக இருக்க. மூணாவது, ரோமர் 12 வசனம் 19 படிக்க. எதனால நம்ம பிறரை மன்னிக்க வேண்டும், எதிரிகளை நேசிக்க வேண்டும்? Why we must love our enemies? 12:19. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால். எங்க எழுதுதுன்னா நீங்க எழுதிக்கோங்க, உபாகமம் 32:35 எழுதிருக்கு. பழைய ஏற்பாட்டுல எழுதின வார்த்தை தான் இங்க யாரு சொல்றா? இங்க பவுல் சொல்றாரு, ரோமருக்கு எழுதின நிருபத்தில். அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஐயா பழி வாங்குற வேலை உன் வேலை இல்ல, பழி வாங்குற வேலை ஏன் வேலை. ஏன் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நம் ஆண்டவர் நேசிக்கும் தேவன், அரவணைக்கும் தேவன், எல்லாம் செய்வார், அவர் நியாயத்திற்கும் தேவன் என்று சொல்லி நம்ம மறந்துடக்கூடாது. இது யாரு தன்மை? அவரோட தன்மை, நம்ம தன்மை இல்ல. ஏன் வேலையை நான் செய்யறேன். அப்ப நம்மளுக்கு விரோதமா வர ஜனங்கள் என்ன நடக்குதுங்களா? கழுங்க என்ன நடக்கும்னா, ஆண்டவர் அவங்களுக்கு காலகட்டங்களை கொடுப்பார், மேபி வார்த்தைகள் அனுப்பிவிடுவார், ஜனங்களை அனுப்பிவிடுவாரு, அவங்களை மாற்றத்துக்குள்ள சூழல் கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு. அவங்க மாறாம இருந்தார்னா ஆண்டவரோட நியாய தீர்ப்பு வரும். அது வரும்போது தான் உங்க கண்ணும் என் கண்ணும் கலங்கும். ஆனா நீயோ உன்னதமானவரின் மரபில் நீயோ அந்த வேலை செய்யாம என் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்ச என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுன்னு கர்த்தர் சொல்றார். நீ அதை செய்யாத, அது என் வேலை, அது நான் பார்த்துக்கிறேன். நீ ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு சமாதானமா நியாய தீர்க்கிற அந்த வேலை கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா. சோ நம்ம எதிரி நம்ம யாரும் நியாயம் தீர்க்க வேணாம். நம்ம சொல்லுங்களா, அவன் படுவான். ஆஹா, நான் சொல்லியிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன். நான் பெரிய இன்னும் பரிசுத்தவான், நான் ஒரு நாள் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். இப்படி செஞ்சாங்களே அவங்க அனுபவிப்பாங்க, இப்படி செஞ்சாங்களே நம்ம கிறிஸ்துவ சொல்ற அழகான வார்த்தை, கர்த்தர் பார்த்துக்குவார். அந்த சவுண்ட்லயே தெரியும் இது வேற மாதிரி சவுண்ட். கர்த்தர் நீதிக்குள்ள கொண்டு வருவார், அந்த டோன்லயே தெரியும் நம்ம ஆங்காரமா இருக்குன்னு சொல்லி.
சொல்ல தேவையில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்வேன்? பழி வாங்குவேன், நான் நியாயம் தீர்ப்பேன், நான் நியாயம் விசாரிப்பேன். கண்ணின் 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 மணி, கண்ணின் மணி போல நம்மை பாதுகாப்பேன். ஸோ கண்ணு தொடர மாதிரி நம்ம தொடும்போது வந்து நம்மள ஜனங்க தொடும்போது ஆண்டவரோட கண்ணு அந்த 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 மாதிரி என்ன கண்மணியை தொடுவது கண்மணியை தொடுவது போல அப்படி நான் அவனை பார்த்து கொண்டு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஹalleluya. ஸோ நம்ம வேலை இல்லை. ஸோ அவங்க படுவாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்க அதெல்லாம் அனுபவிப்பாங்க அப்படி சொல்றத என்னையோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். கஷ்டம் தான், ஆனால் முடிஞ்சோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். அல்லேலூயா. ஆண்டுக்கு பலத்தை கேட்கும். ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்க. போயிட்டாங்களா இல்லையா, நன்மையே நடக்கட்டும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு நாள் சபை விட்டு போயிட்டாங்களா, இல்லை நம்ம வாழ்க்கை விட்டு போயிட்டாங்களா, இல்லை வந்து நம்ம விட்டு தூரமா போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் இப்படிதான் சொல்லுவேன், ஆண்டவரே அங்க போய் எனக்கு செஞ்ச தீமை நிமித்தம் அவங்க கஷ்டப்படாதபடிக்கு அவங்க தவற உணர்ந்தாலே எனக்கு அதை போதும். ஆமா, நான் இவங்களுக்கு விரோதமா தவறு செஞ்சுட்டேன்ற அந்த உணர்வு வந்துட்டாலே கத்திரிக்கு சொல்லி அப்பொழுது எண்ணத்தோட நம்ம இருக்கும் போது கர்த்தர் அவங்களையும் மாத்துவாரு, நம்மளையும் மாற்றுவாரு. அல்லேலூயா. நாலாவது காரியம் கடைசி சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம ஏன் எதிரிகளை மன்னிக்கணும் பாருங்க. இந்த வேதத்தில் உள்ள எல்லா வார்த்தையும் இது என்னது? நியாயப்பிரமாணம், கமாண்ட்மெண்ட்ஸ், கட்டளை. அப்ப வேதத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். எல்லா காரியம் இந்த 66 புக்கில் இருக்கிற ஒவ்வொரு கட்டளையும் நியாயப்பிரமாணத்தையும் கீழ்ப்படிய வேண்டும். அப்ப நீ விரோதிகளை நேசிக்க வேண்டும் என்றது ஒரு கட்டளை. நோ சாய்ஸ். நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இல்லை. நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் நான் விரோதமாக போகும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் வசனம் 22 படிங்க. The book of Proverbs 20 verse 22. Shamira, you got it in English? நீதிமொழிகள் 20 22. ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுத்தம் Proverbs 20 verse chapter 20 verse 22. 22 தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாத. ஐயா சொல்லாதனா சொல்லாத. இது நியாயப்பிரமாணம். இது சாலமோன் எழுதின நீதிமொழிகள். ஆண்டவர் வார்த்தையாக பிறகு சாலமோன் தவறு செஞ்சாரு. ஆனா இந்த ஆண்டவரோட இருக்கும்போது அந்த ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால் எழுதின காரியம். இது நம்ம என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படியாம இருக்க கூடாது. படிங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். என்ன சொல்றானா? கர்த்தருக்கு காத்திரு, அவர் உனக்கு உதவி செய்வார். அவர் பலத்தை கொடுப்பார். Hallelujah. பலத்தை கொடுப்பார். You got it in English? Can you read? Don't try to get even. Trust the Lord and He will help you. Amen. Don't try to get evil. Even, okay? Trust the Lord and He will help you. Amen. Don't try to get even. Don't try to get even with them. அவங்க சித்தமா நான் செய்வேன் அப்படி சொல்லாத. Get right with God. He will help you. Hallelujah. இன்னொரு வசனம் படிப்போம். யாத்திராகமம் book of Exodus. இதுல ஒரு 3 வசனம் இது முக்கியமான வசனம். படிச்சுட்டு தான் நான் ஒரு வாழ்க்கை சொல்லி நான் முடிச்சிடுறேன். டைமோட முடிச்சிடுறேன். எக்ஸோடஸ் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம். வசனம் 4-5 படிங்க. உன் சத்துருவின்
சத்துருவின் மாடுவது அவனுடைய கழுத்தையாவது கழுதையாவது உன் சத்துருவின் மாடையாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. அதாவது நம்மளுக்கு பிடிக்காதவங்கள நம்ம எதிரியோட இந்த ஆடையோ மாடையோ கழுதையோ அப்படியே போயிடுச்சுன்னா காணாம போயிடுச்சுன்னா அது போய் தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படட்டும், இது அவனுக்கு தேவைதான்னு சொல்லாம நீ போய் அத கொண்டு வந்து அவன் கிட்ட கொடு. அப்ப என்ன சொல்றாருன்னா, உன்னோட சத்துரு இருக்கான, எதிரி இருக்கான, அவன் ஏதாவது காரியம் பாதிப்புக்குள்ளார ஆகிற மாதிரி உனக்கு காதுக்கு வந்ததுன்னா நீ போய் அத என்ன செய், உதவி செய்ய. எவ்வளோ கடுமையா இருக்க. இது பழைய ஏற்பாடின் நியாயமா டாக்டராக சொல்லப்பட்ட காரியம் அப்ப மோசே சொல்றாரு, அப்பயே சொல்றாரு. இவனுக்கு பரிசேயர்கள் வேதபாடம் மாத்தி விட்டானுங்க நியாயப்பிரமாணம். அப்ப நமக்கு விரோதமாகும். நாங்க செஞ்சிருக்கோங்க, நானும் என் மனைவி செஞ்சிருக்கோம். செய்யாத காரியமும் சொன்னேன், இப்ப செஞ்ச கதை சொல்லியானோல. நிறைய பேர்த்துக்கு நிறைய எனக்கு விரோதமா செஞ்சிருக்கு. அவங்க அழுகுறாங்கன்னு தெரிஞ்சுங்க, நேரா வீட்டுக்கு ஓடி இருக்கும். நிறைய பேர்த்துக்கு சில இடத்துல அவங்க வீட்டில் நிறைய பேருக்கு, சில பேர் எங்கள்கிட்ட பேசாத சூழ்நிலை இருப்பாங்க, ஓடிடுவோம். நான் கூட கொஞ்சம் யோசிப்பேன், என் மனைவி ஓடிடுவாங்க. பெருமைக்காக பேசல, உண்மையை சொல்றேன். 2 பேரும் போகும், ஏன்னா அங்க ஒரு பாதிப்பு இருக்கு. இப்படி செய்யறதுனால தேவ பிள்ளைகளே, இப்படி செய்யறதுனால நாங்க என்ன பெற்றுக்கொண்டோம்னா, அதுக்கப்புறம் பிற்காலத்துல எங்க வாழ்க்கையில அதிகமான கிருபைகளை பெற்றுக்கொண்டோம். எங்க போனாலும் கிருபை கிடைக்கும். எங்க போனாலும் ஆளுங்க எங்களை வரவேற்கிறது, ஆளுங்க எங்களை அரவணைக்கிறதுல நிறைய இடத்துல கிருபையை பெற்றுக்கணும். சில நேரத்துல யோசிச்சுட்டு போவோம், இங்க போறது நம்மளுக்கு சரியா வருமா வராதான்னு. ஆனா அங்க போனா தெரியும், அங்கேயும் கிருபை. அங்க எதிர்பார்க்காத வரவேற்பு எங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைப்போம், ஆனா அங்கதான் வரவேற்பு கிடைக்கும். கிருபைகளை கர்த்தர் அப்படிங்க செய்வார். ஓகே, அடுத்தது பாருங்க, இதே கமாண்ட்மெண்ட்ல 1 பேதுரு 3:19. 1 பேதுரு 3:19. First Peter chapter 3 verse 19. அந்த ஆவியிலே அவர் போய் 1 பேதுரு 3:19. தீமைக்கு தீமையாயும் படிக்கிறீங்க. ஓகே, இது இந்த தலை பார்த்தீங்கன்னா கால் டு பிளஸிங், ஆசீர்வதிக்கிறதுக்காக நீ இப்பதான் சொல்லி சொல்றாரு. தீமைக்கு தீமையாயும் உதாசனத்திற்கு
உதாசனமாயும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அதாவது seeking for blessing அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். Hallelujah. Not returning evil for evil and reviling for reviling, knowing that you were called. நீங்க இதுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதுக்கு? பிறரை மன்னிக்கிறதுக்காக. தீமையை தீமையினால மறுபடியும் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக நீங்க நானும் இதுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கோமா? கிறிஸ்துவுக்குள்ளார நீங்க கிறிஸ்துக்குள்ளார வந்தது, நீங்க கிறிஸ்துக்குள்ளார வந்தது, நீங்க எல்லாரும் நானும் கிறிஸ்துக்குள்ளார வந்தது, அழைக்கப்பட்டது. தீமையினால என்ன செய்யக்கூடாதா? சரி கட்டக்கூடாது. இதெல்லாமே செய்யும் போது இயேசு சொன்னாரு, நீங்க பரலோகத்தின் தேவனின் புத்திரர்களாக இருப்பீங்க. இத்தனை பேருக்கு இயேசுவோட பிதாவோட புத்திரனோட மாற ஆசை கேட்டீங்களா? சந்திமாக இல்லை. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போற அந்த ஒரு ஜேர்னில இருக்கு. ஸோ இந்த எதிர்க்கு மன்னிக்கிறது ஒரு கடுமையான ஒரு பாடம், ஆனா ஒரு முக்கியமான ஒரு பாடம். இதெல்லாம் எப்படி செய்யலாம்? ஆண்டவர் பாதையில் இருக்க வேண்டும். துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன், நோக்கி பார்க்க பலன் இல்லையே. ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நான் ஆண்டோடு இணையும் போது நான் சொல்றேன், நான் சாட்சி, கர்த்தர் அவன் மன்னிக்கிறதுக்கு ஒரு பலத்தை கட்டாயமா கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன உட்காந்து டீ குடிக்க முடியும்? டீ குடிக்க முடியும் உட்காந்து அவங்க கூட. அவங்க செஞ்ச தீமையை சிந்தையில ஒரு பக்கத்து அது மறக்க முடியாது. அதாவது அந்த சம்பவத்தை டிலீட் பண்ண முடியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா அதை நினைவுக்குள்ள கொண்டு வராதபடிக்கு, உள்ளத்துல அந்த கசப்பு பொங்கி வராதபடிக்கு அவங்க கூட உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு, அவங்களோட சாப்பிடுறதுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கார். உங்களுக்கும் இன்னைக்கு கொடுப்பார். முக்கியமான பாடம், நீங்க வீட்டுக்கு போய் ஆண்டு பாடல ஒப்பு கொடுத்து நீங்க முழங்கால் பண்ணிட்டு நீங்க ஆண்டு நோக்கி பார்த்து செபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு பலம் வேணும் கேளுங்க. என்ன கேளுங்க? எனக்கு பலம் வேணும் ஆண்டவரே, எனக்கு பலம் வேணும் ஆண்டவரே. எனக்கு கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன் ஒரு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு வருஷமோ 2 வருஷமோ நீங்க கேளு. ஆனா நான் மன்னிக்க மாட்டேன்னு மட்டும் நீங்க ஆண்டுகிட்ட சொல்லிட்டீங்கன்னா கிருபை வராது, இரக்கம் வராது, விசேஷமா பலம் வராது. ஆண்டவரே உங்க வசனத்தின் வார்த்தையின் பிரகாரம் நான் மன்னிக்கணும் ஆண்டவரே. எனக்கு தெரியும் உங்க வசனத்தை நான் கீழ்ப்படிய ஆண்டவரே, நான் மன்னிக்கணும் ஆண்டவரே. நான் மன்னிக்க முடியல, எங்க விலகோட உள்ளம் தரும்போது கட்டளை நாம் ஜெபம் செய்வோம். Thank you Lord Jesus. Praise you Father. நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி. நம்ம ஒப்பு கொடுப்போம் இந்த பாடலை பாடி. Thank you Lord Jesus. Praise you. நம்ம ஒப்பு கொடுப்போம். இது நல்ல நேரம், நல்ல நேரம். அது இந்த நேரத்துல உள்ளத்திற்கு ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் மட்டும் சொல்லுங்க. நான் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே என்னை சாருகிறேன், உன் பாதத்தில் என்னை தாழ்கின்றேன்.
வாழ்வில் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வில் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. ஊழியம் நிகழ்ந்தது, உயர்வுகள் நிகழ்ந்தது, மேன்மைகள் நிகழ்ந்தது, செல்வங்கள் நிகழ்ந்தது, ஊழியம் நிகழ்ந்தது, உயர்வுகள் நிகழ்ந்தது, மேன்மைகள் நிகழ்ந்தது, எந்தன் வாழ்வில் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வில் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. என்னை தருகிறேன், உன் பாதத்தில் என்னை படைக்கின்றேன். யாவையும் நீ தந்ததால் உன்னிடம் திரும்ப தருகிறேன். ஒரே என்னை தருகிறேன், உன் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீ தந்ததால் உன்னிடம் திரும்ப தருகிறேன். ஒரே என்னை தருகிறேன், உன் பாதத்தில் என்னை படைக்கின்றேன். யாவையும் நீ தந்ததால் உன்னிடம் திரும்ப தருகிறேன். தேவனே, என்னை தருகிறேன், உன் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீ தந்ததால் உன்னிடம் திரும்ப தருகிறேன். நன்றி இயேசுராஜா. ஆண்டவரே, எதிரிகளை நேசிக்க give us the strength to love our enemies. ஐயா, எங்களுக்கு விரோதமா செஞ்ச ஒவ்வொரு நபரையும் நேசிக்க, எங்களை துன்பப்படுத்தின ஒவ்வொருத்தரும் மன்னிக்க, அவரை அரவணைத்துக் கொள்ள நாங்கள் பிதாவோட தேவனுடைய புத்திரனாக ஆண்டவரை ஐயா மாறத்தக்க எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லுங்க. ஐயா, எங்களுக்கு பலனில்லை ஆண்டவரே, எங்களால செய்ய முடியாது. உண்மை, எங்களுக்கு பலனில்லை ஆண்டவரே, எங்களால செய்ய முடியாது ஐயா. எங்களால ஆண்டவரே இதை கடந்து வர முடியாது ஆண்டவரே. ஆனால் நீரோ எங்க பலத்தை கொடுக்கும் தேவன், எங்களால் அணைக்கும் தேவன், உங்கள் பரிசுத்த ஆவியானவரே எங்களை விசேஷ கிருபை கொடுக்கும் தேவனாக முடியாது. நன்றி. அந்த ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கும், அவர் வாழ்க்கையில ஒவ்வொருக்கும் ராஜா ஆண்டவரே, அவர் மன்னிக்க மறக்க ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே ஐயா அவர்களை பெற்று
பெற்றுக்கொள்ள ரிசீவ் பண்ண உதவி செபிக்கிறேன். நன்றி. ஆசீர்வாதப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பரமபிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பலத்தை கொடுப்பார். கர்த்தரை சார்ந்தவர் நம்மளால செய்ய முடியாது. ஒரு பாடலை பாடி ஆராதனை ஒரு முடிவு பாடுவோம். பாடுவேன் மகிழ்வேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். 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 அக்கினி மது நீரே என் ஆறுதல் மலை நீரே. அக்கினி மது நீரே என் ஆறுதல் மலை நீரே. திக்கத்தை உன்னை நீரே இருளே திக்கத்தை உன்னை நீரே இருளே நன்றி 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 நன்றி. மகிழ்வேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அவர் சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அவர் சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். துய நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே. துய நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே. கடனெல்லாம் நீதானையா வீரியம் நீதானையா. என் கடனெல்லாம் நீதானையா என் வீரியம் நீதானையா. நன்றி 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 நன்றி. மகிழ்வேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். மகிழ்வேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். நம் ஜெபம் செய்யுமாக. பரிசுத்த ஆண்டவரே, இயேசுராஜா உமக்கு நன்றி. நீ நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாத ஆண்டவரே. கிருபையின் தேவனே உமக்கு நன்றி. ஐயா, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த வசனத்தை அவர்கள் கேட்ட ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றம் உருவாக ஆண்டவரே விசேஷ நீங்க பலத்தையும் கிருபையும் சரணம் சொல்லிருக்கேன். ஐயா உமக்கு நன்றி. ஐயா, இந்த வாரம் முழுவதும் சேஷ கிருபையோடு பலத்தோட அவள் ஆசிரியம் சொல்லிருக்கேன். பொறுப்பாக இருக்கிறேன். ஆசிரியம் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பரமபிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த காரியங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் இயேசு கிருபை பிதாவாகிய தேவன் அன்பு பரிசுத்த ஆவியின் அன்பினாய்க்கும் நம் அனைவரும் சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பாராக.